ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஸ்டைலில் குடல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு நல்லா பொரியணும். பொரியிற ஸ்டேஜில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கும்போது 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே வீட்டில் பிரியாணி லீஃப் இருந்துச்சு, அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி கருவேப்பிலை தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் குடல் ஏற்கனவே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. ஸோ அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் நம்ம தேவைக்கு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆச்சி சிக்கன் 65 பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் தரும். ஸோ அதுக்காக தான் இதையும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கேஸை நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டாலே போதும், நல்லா குக் ஆகிடும். ஸோ இதுதான், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஃப்ளேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட குடல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக்கும் ஆகிடுச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். சூடு சாதத்துக்கு இந்த குடல் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. வீட்டில் இன்றைக்கி சிக்கன் 65, சூடு சாதம், அப்புறம் கொஞ்சமாக குடலில் நான் கிரேவி மாதிரியும் செஞ்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. குடல் கிரேவி ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்.